ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில தேமுதிக போய் இணைஞ்சது ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டிக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியல. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. தேமுதிக நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தவங்க தான் என்டிஏ கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும். ஆனா தேமுதிக இவங்களை நம்பி ₹1 புரோஜனம் கிடையாது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்மளுக்கு வந்து துரோகம் தான் மிஞ்சுமே கண்டி இவங்களால நம்மளுக்கு ₹1 லாபம் கிடையாது. நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு போகாது. அதனால இந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் திமுக கூட கூட்டணிக்கு போக கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தொண்டர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே நான் திமுக கூட்டணியில போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லி திமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாம அந்த பொறாமையினால இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் தங்களுடைய கூட்டணிக்கு பலம் கம்மியாயிருச்சு அப்படின்னு எண்ணி புலம்பின்னு இருக்கிறாங்க. இந்த புலம்பல் ஆனந்த புலம்பலா அப்படின்னா இல்ல, வெறுப்பின் புலம்பல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பாஜக கவிழுகிற கப்பல்ல போயிட்டு தேமுதிக முழுகுது, கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, இப்படி பல விமர்சனங்கள் சோசியல் மீடியாக்களும் சரி, அதிமுகவா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் போன்ற கட்சிகள் தேமுதிக மேல வன்மத்தை கக்குறாங்க. நான் கேக்குறேன், இதே அதிமுக உங்க கூட்டணியில இருக்கும் பொழுது இனிச்சதோ, இதே தேமுதிக பாஜக கூட்டணி வச்சும் போது கப்பல் கவிழலையோ, அப்ப கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிச்சுதா? இப்படி எல்லாம் நம்மளுக்கு கேட்க தோணும். இவங்களுக்கு என்னன்னா திமுக கூட போய் இணைஞ்சது பாத்தீங்களா, அதுதான் இவங்களால பொறுத்துக்க முடியல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மூவ் பண்ணிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் பாஜக மூவ் பண்ணிட்டு இருந்தது. எப்படியாவது கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில சக்தி வாய்ந்த கட்சிகள் அங்க இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க அதிமுக மட்டும்தான் இருக்கு. பாஜக கூட 2024 11% ஓட்டு பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அது ஏன் எதனால அப்படின்றத நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தேமுதிக உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற உள்நோக்கத்துல இருந்தார். நீங்க அமமுக எடுத்துக்கங்க, அவ்வளவும் ஓட் பேங்க் இல்ல. பாமக அன்புமணி தரப்பு போயிருக்கு, அவங்களுக்கும் ஓட் பேங்க் அவ்வளவும் கிடையாது. இன்னும் பல கட்சிகள் தமாகவா இருக்கட்டும், ஐஜேகவா இருக்கட்டும், புதிய நீதி கட்சியா இருக்கட்டும் போன்ற கட்சிகள் எதுவுமே சக்தி வாய்ந்ததா இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ பலம் வாய்ந்த அந்த கூட்டணியில பலம் வாய்ந்த கட்சி எது அப்படின்னா அதிமுக தான். அந்த அதிமுக கூட செதறி கடந்து கரைய தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ சக்தி வாய்ந்த ஒரு கட்சி அங்க இருக்குதா என்டிஏ கூட்டணியில? கிடையவே கிடையாது. நீங்க இந்த பக்கம் எடுத்துக்கங்க, திமுக கூட்டணியில ஏற்கனவே கட்சிகள் பலம் வாய்ந்ததா இருக்கிறாங்க. இன்னும் கூடுதல் பலம் சேர்க்க தேமுதிக தங்களுடைய கூட்டணிக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க. சோ இதனால இந்த கூட்டணி ரொம்ப அதிகமா இருக்கு, எதிர்த்து போராட முடியாதுல்ல. இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, தேமுதிக அதிமுக கூடயோ இல்ல பாஜக கூட வந்திருந்தா கேப்டனுடைய ஆன்மா இவங்களை வாழ்த்தி இருக்குமா, இவங்களை இன்னும் பண்ணிருக்கான் வெற்றியின் பாதையில இவங்களை வழிநடத்திருக்குமா. இப்ப கேப்டனுடைய ஆவி மன்னிக்காது அப்படின்ற ஒரு புருடாவை எடுத்து விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2016 திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி நின்றாரு, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி நின்றாரு. கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிற டைம்ல கேப்டனுடைய ஆன்மா எப்படி தேமுதிகவை மன்னிக்காது அப்படின்னு பாஜக சொல்லுது நம்மளுக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப புதுசா வீடியோ கிளப்பி போடுறாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திமுகவை விமர்சிச்சத இப்ப எடுத்து போடுறாங்க. ஏன் இதே பாஜக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விமர்சிக்கலையா, அதிமுகவை விமர்சிக்கலையா? இன்னும் சொல்ல போனா சட்டசபையில அதிமுகவை நேருக்கு நேர் எதிர்த்து அவர் என்ன பண்ணாரு, குரல் கொடுத்தாரு ஜெயலலிதா இருக்கும் பொழுதே. அப்பேற்பட்ட கேப்டன் இப்ப திமுக கூட போனா ஆன்மா மன்னிக்காது அப்படின்னா இது எந்த விதத்திலயா ஏத்துக்கொள்ள முடியுது? விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையில ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நாக்க துருவி எதிர்த்து கேள்வி கேட்டவர், அதிமுக செய்த தவறை. ஆனா இப்போ கூட்டணிக்குள்ள இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால பொறுத்து கொள்ள முடியல, உங்களுக்கு வந்து காண்டாயிட்டீங்க அப்படின்ற ரேஞ்சுக்காக இப்ப என்ன பண்றீங்க, விமர்சிச்சுட்டு இருக்கீங்க தேமுதிகவை. கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, கப்பல்ல தேமுதிக போயிருச்சு, இனி தேமுதிக வெளியே வராது. இதுல சோசியல் மீடியாக்கள் நிறைய பேரு தேமுதிக என்னவோ பாவம் செஞ்சுட்டாங்க,
திமுக கூட்டணியில போய் சேர்ந்ததுனால இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. ஏன் இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பாவம் செய்யலையோ, அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது பாவம் செய்யலையோ? ஏன்பா உங்களுக்கு காசை வாங்கிட்டு இப்படி கூவிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் பதிலுக்கு நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க, வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது எந்த கட்சி வேணாலும் யாரு கூட கூட்டணி வரலாம். டீசெண்டா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எங்க ஒவ்வொரு கட்சியும் யாரு கூட கூட்டணி சேரணும்னு அந்த தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டியது. இதெல்லாம் எங்களை கேட்டு இருக்கீங்க. என்னதான் உள்ளுக்குள்ள அந்த வலி வேதனை இருந்தாலும் வெளியில சொல்லும் போது டீசெண்டா சொல்லிட்டு போயிறாரு. ஆனா இது பாஜக பொறுத்து கொள்ள முடியாம வெளிப்படுத்திடுறாங்க ஓவரா. இன்னும் சொல்ல போனா பாஜகவின் கைகூலியா இருக்கிற, அதிமுகவின் கைகூலியா இருக்கிற சில ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் தேமுதிகவை பயங்கரமா விமர்சிச்சுட்டு வராத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. இதே அதிமுகவையும் பாஜகவையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் விமர்சிச்சிருந்தாரு, பாஜக என்ற தீய சக்தியையும் அதிமுக என்ற ஊழல் சக்தியையும் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருந்தாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு என்னன்னா திமுக கூட கூட்டணி போனதுதான் இவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. தேர்தலா நீங்க எதிர்க்கிற சக்தி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாதுங்க. இவங்களை எப்படியாவது விமர்சனம் பண்ணணும், எப்படியாவது இவங்களை மடைமாற்றணும், இந்த மாதிரி ஒரு போக்குல தான் இருக்கிறாங்களே கண்டி உண்மையிலேயே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்க கிட்ட நம்பிக்கை இருக்கு, எங்க கூட்டணி பலமா இருக்கு, மெகா கூட்டணி இப்படி சொல்றீங்கல்ல. எந்த கட்சி திமுக கூட கூட்டணி போனா உங்களுக்கு என்ன? நீங்க பலமா தானே இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க, மெகா கூட்டணி தானே இருக்கீங்க. தேமுதிக திமுக கூட்டணி போனா என்ன, போக கட்டி என்ன, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. முதல்ல இவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையே கிடையாது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற கட்சியினருக்கும் இவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா மக்களுடைய நிலைமை என்ன இருக்கு, மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்குன்னா, அதிமுகவை நாங்க ஆட்சிக்கு கொண்டு வந்து இருப்போம். எப்போ அப்படின்னா பாஜக கூட கூட்டணி சேராம இருக்கும் பொழுது அதிமுகவை நம்ம எப்படியாவது ஆட்சி கட்டில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை, மன ஓட்டம் 2024 இருந்ததுனாலதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். இதை தொடர்ந்து இருந்தாருன்னா நிச்சயமா 2026 அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. எப்ப பாஜக கூட கூட்டணி வச்சாரோ அப்பவே இவர் தமிழ்நாடு வித்து வரப்பா அப்படின்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக பாஜக அப்படின்ற போட்டியே கிடையாது. டெல்லியா தமிழ்நாடா இப்படின்ற ஒரு போட்டி தான் 2026 நடக்கும். ஏன்னா 2026 தமிழ்நாடு ஜெயிச்சுட்டா தமிழ்நாடு இன்னும் சிறந்தோங்கும், 2026 டெல்லி ஜெயிச்சுட்டா தமிழ்நாடு டெல்லியா மாறிடும் அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிச்சுக்கிறோம். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, மகாராஷ்டிரால பாஜக ஆட்சி செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 5% இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க. சோ இது போலதான் தமிழ்நாட்டிலையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. இங்க இருக்கிற சிறுபான்மையினர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடையும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடும் இங்க கேன்சல் ஆயிடும். அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, டெல்லி விசஸ் தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்ததுனாலதான் இந்த விஷயமே இப்போ இவ்வளவு தீயா பரவிட்டு இருக்கு. இத உடைக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பரப்பி விடுற விஷயத்துலதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் தேமுதிக முழுகிற கப்பல்ல போயிருச்சு, இனி தேமுதிக வரவே வராது, கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது, இப்படி எல்லாம் சொல்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. இது ஏன் அப்படின்னா பொறாமையின் வெளிப்பாடு. இவங்களால பொறுத்து கொள்ள முடியல. திமுக கூட்டணி பலமா இருக்கு, இன்னும் பலம் சேர்க்கிற விதமா தேமுதிக போயிருச்சு, அதனால தன்னுடைய கூட்டணி ரொம்ப வீக் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பதற்றத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பிதற்றுகிறார்கள் அப்படின்றதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். திமுக கூட்டணியில தேமுதிக போய் இணைந்ததுனால இங்க இருக்கிற பாஜகவும் அதிமுகவும் தேமுதிகவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.